துலாம் ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். உங்க வாழ்க்கையில இனிமேல் நடக்க போற விஷயங்களை நினைச்சா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. குறிப்பா இந்த ஜூன் 25ஆம் தேதிக்கு மேல உங்க வீட்டை தேடி ஒருத்தர் வரப்போறார். அவரோட பேர் ஆர் அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கலாம். அவர் உங்க வீட்டுக்குள்ள நுழையிற அந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையில 3 பெரிய சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. இது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், வலி எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்க போற நேரம் இது. நீங்க நிறைய பேரை நம்பி ஏமாந்துருக்கீங்க. யாரு நமக்கு நல்லது செய்வாங்க, யாரு கெட்டது செய்வாங்கன்னு கூட தெரியாம நிறைய தடவை ரொம்பவே குழம்பி போயிருப்பீங்க. ஆனா இந்த ஜூன் 25க்கு அப்புறம் கிரக நிலைமைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமா மாறப்போகுது. குறிப்பா சுக்கிரனும் குரு பகவானும் உங்களுக்கு கொடுக்க போற பலன்கள் ரொம்பவே விசேஷமானது. இந்த ஆர் அப்படிங்கிற எழுத்துல பேர் ஆரம்பிக்கிற நபர் உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்களா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சுத்தமா அறிமுகமே இல்லாம ஒரு புது நபரா கூட இருக்கலாம். ஆனா அவர் நிச்சயமா உங்க வீடு தேடி வரப்போறார். அவர் கால் கட்டதும் உங்க வீட்டுல இத்தனை நாளா இருந்த கெட்ட சக்திகள், கண் திருஷ்டி எல்லாமே எப்படி மாயமா மறைய போறதுன்னு நீங்களே நேர்ல பார்க்கத்தான் போறீங்க. முதல் சம்பவம் உங்க பொருளாதாரத்துலதான் நடக்க போகுது. இத்தனை நாளா காசு கையில நிக்கவே நிக்காது. பணம் வந்தா அடுத்த நிமிஷமே அதுக்கு ஒரு செலவு காத்துக்கிட்டு இருக்கும். வாழ்க்கை இதுன்னு நிறைய ராத்திரி நீங்க தூங்காம அழுதுருப்பீங்க. வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம கடன் பிரச்சனை உங்க கழுத்தை நெரிச்சிருக்கும். ஆனா இந்த நபர் கொண்டு வர போற ஒரு நல்ல செய்தி உங்க கடன் பிரச்சனை எல்லாத்தையும் அடியோடு மாத்த போகுது. அவர் மூலமா ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. அது ஒரு நல்ல வேலையா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய தொழில் வாய்ப்பா இருக்கலாம். உங்க திறமைக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு வரப்போகுது. இதை இந்த உலகத்துல யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா முழு பலத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அந்த நபர் ஒரு தூதுவனா உங்க வாழ்க்கையில வரப்போறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். வரப்போற அந்த நபரை எந்த காரணத்தை கொண்டும் அலட்சியப்படுத்திடாதீங்க. அவர் சொல்ற விஷயத்த கொஞ்சம் பொறுமையா காது கொடுத்து கேளுங்க. நிறைய நேரம் நமக்கு வர நல்ல வாய்ப்புகளை கவனிக்காம அப்படியே கொட்ட விட்டுடுவோம். ஆனா இந்த முறை அப்படி தயவு செஞ்சு விட்டுடாதீங்க. உங்க மனசுக்குள்ள 1000 குழப்பங்கள் இருக்கலாம். நம்ம நேரம் இன்னும் சரியில்லையோன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதெல்லாம் நேத்தோட முடிஞ்சு போச்சுன்னு நம்புங்க. துலாம் ராசிக்காரங்க பொதுவா ரொம்ப நியாயமா நேர்மையா நடப்பாங்க. தராசு மாதிரி எப்பவுமே 2 பக்கமும் சரியா யோசிச்சுதான் எந்த ஒரு முடிவையும் எடுப்பாங்க. மத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா துடிச்சு போய் முதலாளா நின்னு உதவி செய்வீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யார் வந்து நின்னாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அன்னிமரமா நின்னு கண்ணீர் விட்ட நாட்கள் தான் உங்க வாழ்க்கையில அதிகம். கூடவே குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சுக்காம நிறைய குத்தலான வார்த்தைகளை உதிர்த்திருப்பாங்க. அதெல்லாம் உங்க நெஞ்சுக்குள்ள முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும். ஆனா இனிமே நீங்க அதையெல்லாம் நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அது ஆர் நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த சண்டை, சச்சரவு, குழப்பங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல தீர ஆரம்பிக்கும். குடும்பத்துல உங்க வார்த்தைக்கு ஒரு பெரிய மதிப்பு வரப்போகுது. இத்தனை நாள் உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் இனிமே உங்களை தேடி வந்து பேச போறாங்க. எந்த காரியம் செஞ்சாலும் உங்ககிட்ட ஆலோசனை கேட்க போறாங்க. அந்த அளவுக்கு சமுதாயத்துல உங்க நிலைமை மிகப்பெரிய அளவுல உயர போகுது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் உங்க ராசிக்கு இப்ப நடக்க போற அந்த மிகப்பெரிய கிரக மாற்றம் தான். அந்த நல்ல மாற்றத்தோட முதல் அறிகுறியா தான் இந்த நபர் உங்க வீடு தேடி வந்து ஒரு நல்ல செய்தியை சொல்ல போறார். 2வது மிகப்பெரிய சம்பவம் உங்க வாழ்க்கையில நடக்க போறத நீங்களே கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சில எதிரிகள் உங்க முதுகுக்கு பின்னாடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. துலாம் ராசிக்காரங்க எப்போதும் மத்தவங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பீங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்க சிலரோட வயிற்றெரிச்சல், கண் திருஷ்டி உங்களை கடாத பாடுபடுத்தி இருக்கும். நீங்க நல்லா உடுத்துட்டு வெளியே போனா கூட அது சிலருக்கு பிடிக்காது. உங்க உழைப்புல நீங்க முன்னுக்கு வர்றத பார்த்து பொறாமப்படுறவங்க உங்க சொந்த பந்தங்களுக்குள்ளேயே நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களோட சூழ்ச்சிகள் எல்லாமே இந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே சுக்குநூற உடைய போகுது. இத்தனை நாளா எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு தடங்களா இருந்ததோ, ஒரு காரியத்தை தொடங்கினா அது காதிலேயே நிக்குதே அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போகுது.
குறிப்பா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லைன்னா நீதிமன்றத்துல வம்பு வழக்குன்னு ஏதாவது இழுபறியா இருந்தா அதுல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போறது. ஆர் அப்படிங்கிற எழுத்துல பெயர் உள்ளவங்க மூலமா உங்களுக்கு ஒரு அருமையான வழிகாட்டுதல் கிடைக்கும். அவங்க சொல்ற ஒரு சின்ன ஆலோசனை உங்க வாழ்க்கையோட திசையே மாத்தி அளிக்க போறது. நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு பொருள், அது ஒரு சொந்த வீடா இருக்கலாம், இல்ல ஒரு புது வண்டியா இருக்கலாம், அதை வாங்குறதுக்கான யோகம் உங்களுக்கு முழுமையா கூடி வரப்போகுது. உங்களை வேண்டாங்கன்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சிய பார்த்து வாயடைச்சு போக போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான முன்னேற்றம் உங்க கண் முன்னாடி காத்துக்கிட்டு இருக்கு. சில நேரங்கள்ல நீங்க ரொம்ப நிரக்தியோட விளிம்புக்கே போயிருப்பீங்க. நாம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நமக்கு மட்டும் ஏன் எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்குது, சாமிக்கு கண்ணே இல்லையான்னு கூட நீங்க குழம்பி இருப்பீங்க. உங்க கண்ணீர் புலிகள் ஒவ்வொன்றுக்கும் இந்த ஜூன் 25 மேல இறைவனே நேரடியா பதில் சொல்ல போறார். அதுக்காக தான் இந்த ஆர் அப்படிங்கிற நபரை உங்க வீட்டு வாசலுக்கு அனுப்ப போறார். அவர் வெறும் மனுஷனா உங்க வீட்டுக்கு வரல, உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தோட வரப்போறாருன்னு நீங்க நம்பணும். உங்களுக்குள்ள இருக்கிற திறமைய நீங்களே முழுசா உணராம இருந்திருப்பீங்க. அப்போ அந்த திறமை உலகத்துக்கு தெரிய போற நேரம் வந்துடுச்சு. நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு பெரிய லாபத்தை பார்க்க போறீங்க. வியாபாரத்துல இதுவரைக்கும் இருந்த மந்த நிலை மாறி வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வர போறாங்க. அரசாங்க வேலையிலேயோ இல்ல தனியார் நிறுவனங்களிலேயோ வேலை பார்க்கறவங்களுக்கு இதுவரைக்கு கிடைக்காம தள்ளி போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே தானா தேடி வரப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் உங்க ஜாதகத்துல இப்போ அமைஞ்சிருக்கிற அந்த அபூர்வமான கிரக சேர்க்கை தான். உங்க மேல வீண்படி சுமத்தினவங்க, உங்க நேர்மையை சந்தேகப்பட்டவங்க எல்லாரும் உங்க முன்னாடி தலைகுனிஞ்சு நிக்கிறத நீங்க பார்க்கத்தான் போறீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த தைரியத்தை மட்டும் நீங்க விட்டுடவே கூடாது. போற நாட்களை ஒரு புது நம்பிக்கையோட எதிர்கொள்ள நீங்க தயாரா இருக்கணும். இது உங்களுக்கான நேரம். இதை யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காதீங்க. மூணாவது மிகப்பெரிய சம்பவம் என்னன்னா, இது உங்க தலைவிதியே மாத்தி எழுதப்பட ஒரு அற்புதமான விஷயம். எத்தனை நாளா உங்க வீட்டுல ஏதோ ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கும். என்னதான் கைக்கு பணம் காசு வந்தாலும் மனசுக்குள்ள ஒரு நிம்மதியே இல்லாத நிலைமை இருந்திருக்கும். வீட்டுல யாருக்காவது மாத்தி மாத்தி உணவு சரியில்லாம இருக்கும். மருத்துவ சிலரே உங்களை ரொம்ப பாடாப்படுத்தி இருக்கும். வீட்டுல நடக்க வேண்டிய சுப காரியங்கள் எல்லாமே எந்த காரணமும் இல்லாம கட்டி தட்டி போயிருக்கும். கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு இன்னும் வரன் அமையலையேன்னோ, பல வருஷமா குழந்தை பாக்கியம் தள்ளி போகுதேனோ, நீங்க ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் சாமி படத்து முன்னாடி நின்னு அழுதுருப்பீங்க. ஆனா அந்த ஆர் அப்படிங்கிற எழுத்துல பெயர் தொடங்குற நபர் உங்க வீட்டு ராசாப்படிய மிதிக்கும் போது உங்க குலதெய்வமே நேர்ல உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு சமம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் வந்த மறு நிமிஷமே உங்க வீட்டுல இத்தனை வருஷமா தடையா இருந்த சுப காரியங்கள் எல்லாமே ரொம்ப தடவுல நடக்க போகுது. ரொம்ப நாளா தீராத வியாதிகள் கூட இந்த நேரத்துல எப்படி மாயமா குணமாகுதுன்னு பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. உங்க உடம்புலயும் மனசுலயும் ஒரு புது தெம்பு திறக்க போகுது. நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே 100% எந்த தடையும் இல்லாம அப்படியே நடக்க போகுது. அந்த நபர் உங்களை பார்க்க வரும்போது அவர் கொண்டு வர ஒரு சின்ன பொருளோ இல்ல அவர் சொல்ற ஒரு வார்த்தையோ உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ஷ்ட காத்த வீச வைக்க போகுது. உங்க வம்சத்துக்கே இனிமே வரப்போறது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். இவ்வளவு நாள் உங்களை ஏமாத்தினாலுங்க, உங்க கஷ்டத்தை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து கை கட்டி நிக்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து நிகழ்த்திய அளவுல உயரப்போகுது. நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சரியான விடை கிடைக்க போற நேரம் இது. தராசு சின்னத்தை உங்க ராசியா கொண்ட நீங்க எப்பவுமே தர்மத்தோட பக்கம்தான் நிப்பீங்க. அந்த தர்மம் இப்போ உங்களை தலை நிமிர வைக்க போகுது. சமுதாயத்துல ஒரு பெரிய பதவியோ இல்ல பொறுப்போ உங்களை தேடி வரப்போகுது. 4 பேருக்கு நீங்க உதவி செய்யற அளவுக்கு உங்க பொருளாதாரமும் சமூக நிலைமையும் ரொம்ப பிரம்மாண்டமா மாறப்போகுது. உங்க மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்த பயம், கவலை, எதிர்காலத்தை பத்தின குழப்பம், இது எல்லாமே வெயில் கண்ட பனி மாதிரி முழுசா விலகி போகும். இத நீங்க முழுசா நம்பணும். ஏன்னா கிரகங்களோட சுழற்சி இப்போ உங்களுக்கு 100% சாதகமா அமைஞ்சிருக்கு. இந்த ஜூன் 25 அப்புறம் உங்க வாழ்க்கையில விடிய போற ஒவ்வொரு நாளும் ஒரு புது சரித்திரத்தை உங்களுக்காக படைக்க போகுது.
உங்க கஷ்டங்கள் எல்லாமே காத்துல பறந்து போறத நீங்க கண்கூட பார்க்க போறீங்க. உங்க முகம் எப்பவுமே ஒரு உண்மையான சந்தோஷத்துல இனிமே ஜொலிக்க போகுது. இந்த ஆர் அப்படிங்கிற நபர் எப்படி உங்க வீட்டுக்கு வருவார், அவர் வரும்போது நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு வாய்ப்பை விட்டா உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு அதிர்ஷ்டம் திரும்ப வருமாங்கிறது ரொம்ப பெரிய சந்தேகம்தான். அந்த நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கும் போது நீங்க அவங்கள ரொம்ப அன்பா முகம் மறந்து வரவேற்கணும். அவங்க கொண்டு வர செய்தியோ பொருளோ உங்க கண்ணுக்கு சாதாரணமா தெரியுனா, ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சூட்சமம் உங்க தலைவிதியையே மாத்தக்கூடியது. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு எப்பவுமே ஒரு நீதியை வழங்குற தெய்வமா தான் செயல்படுவார். இவ்வளவு காலமா நீங்க அனுபவிச்ச வழிகளுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வட்டியும் முதலுமா பலனை கொடுக்க போறார். உங்க ஜாதக கட்டத்துல இப்ப நடக்கிற கிரக மாற்றங்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து இந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு ஒரு ராஜயோகத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. சில நேரங்கள்ல அந்த நபர் உங்களை தொலைபேசி மூலமா தொடர்பு கொள்ளலாம், இல்ல ஒரு கடிதம் மூலமா ஒரு நல்ல செய்தியை அனுப்பலாம். ஆனா நிச்சயமா அவர் உங்க வீட்டுக்கு நேர்ல வருவார். அவர் வரும்போது உங்க வீட்டுல பூஜை அறையில ஒரு விளக்கு ஏத்தி வைங்க. உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அவர் சொல்றத முழுசா கேளுங்க. நீங்க ரொம்ப காலமா உங்க மனசுக்குள்ளேயே கூட்டி வச்சிருந்த ஒரு பெரிய கனவு அந்த நிமிஷத்துல நனவாக போகுது. சுத்தி இருக்கிறவங்க உங்க முன்னேற்றத்தை பார்த்து கண்ணு வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. அதனால நீங்க யாருக்கிட்டையும் உங்க சந்தோஷத்தை முன்கூட்டியே திகிர்ந்துக்க வேண்டாம். என் கைக்குடி வர்ற வரைக்கும் ரொம்ப அமைதியா இருங்க. உங்க பொறுமைதான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய பலம். இத்தனை நாள் எப்படி எந்த பிரதிபலனும் பார்க்காம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சீங்களோ அதே மாதிரி இருங்க. ஆனா உங்களை ஏமாத்தினவங்களை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்க. இனிமே உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஒரு பெரிய அற்புதத்துக்கான ஆரம்பமா தான் இருக்க போகுது. மனசுல எந்த விதமான கெட்ட எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதீங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கையோட இந்த ஜூன் 25ஆம் தேதியை நீங்க எதிர்கொள்ளணும். உங்க வாழ்க்கையில வீச போற இந்த வசந்த பால காத்து உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லார் முகத்திலையும் ஒரு நிரந்தரமான சிரிப்பை கொண்டு வரப்போகுது. துலா ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மறுபிறவின்னு தான் சொல்லணும். இவ்வளவு காலமா குடும்பத்துக்காகவும் கணவன் குழந்தைகளுக்காகவும் ஓய்வே இல்லாம உழைச்சு ஓடா தேஞ்சுக்கும் இருப்பீங்க. ஆனா உங்க உழைப்புக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் கூட கிடைச்சிருக்காது. யாருமே நம்ம மனச புரிஞ்சுக்கலையேன்னு யாருக்கும் தெரியாம தனியா நின்னு கண்ணீர் விட்ட நாட்கள் உங்களுக்கு தான் தெரியும். ஆனா இனிமே அந்த நிலைமை தலைவீழா மாறப்போகுது. அந்த ஆர் என்கிற நபர் உங்க குடும்பத்துல ஒருத்தரா கூட இருக்கலாம், இல்ல உங்க கணவர் வழியில இருந்து வர்ற ஒரு சொந்தமா கூட இருக்கலாம். அவர் மூலமா உங்க குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு பெரிய மரியாதையும் அந்தஸ்தும் கிடைக்க போகுது. நீங்க சொல்றதுதான் இனிமே வேத வாக்கா இருக்க போகுது. யார் யாரெல்லாம் உங்களுக்கு குறை சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் உங்க உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட தேடி வந்து பேசுற அளவுக்கு சூழ்நிலை மாறும். அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்கள் மற்றும் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இந்த ஜூன் 25க்கு மேல கிடைக்க போற அதிர்ஷ்டத்தை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. பல வருஷமா அரசு வேலைக்காகவோ இல்ல நல்ல பணிக்காகவோ காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ஆர் என்ற எழுத்தில் தொடங்கும் அதிகாரி மூலமாவோ அல்லது அந்த எழுத்து கொண்ட ஒரு ஊர்ல இருந்தோ உங்களுக்கு வேலைக்கான ஒரு நல்ல செய்தி தேடி வரும். நீங்க நினைச்சதை விட பெரிய சம்பளத்துல ஒரு அருமையான வாய்ப்பு அமைய போகுது. அயல்நாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுற துலாம் வாசிக்காரங்களுக்கு இத்தனை நாளா இருந்த பயண தடங்கல்கள் எல்லாமே அந்த நபர் காட்டுற வழிகாட்டுதலால உடனே சரியாகிரும். நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாமே உங்க கர்ம வினைப்படி நீங்க கடந்து வர வேண்டிய ஒரு இருண்ட காலமா இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த இருள் முழுசா விலகி உங்களுக்கு குரு பகவானோட முழு ஆசீர்வாதம் வெளிச்சமா கிடைக்க போகுது. அதனால இனிமே நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும். எந்த ஒரு விஷயத்தையும் பயத்தோட செய்யாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய திறமை ஒளிஞ்சிருக்கு. தராசு எப்படி சரியா எடை போடுமோ அதே மாதிரி நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் இனிமே ரொம்ப துல்லியமா இருக்க போகுது. உங்க உள்ளுணர்வு சொல்றத மட்டும் இனிமே முழுசா நம்புங்க. சுத்தி இருக்கிறவங்க சொல்றத கேட்டு குழம்பிக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கான நல்ல நேரம் இப்போ கனிஞ்சு வந்துடுச்சு. இனிமே வரப்போற நாட்கள்ல நீங்க அனுபவிச்ச துன்பங்களுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ராஜா மாதிரி ராணி மாதிரி ரொம்ப கம்பீரமா வாழ போறீங்க. அந்த அளவுக்கு உங்க தலையெழுத்து ரொம்ப பிரமாதமா மாற்றி எழுதப்பட போகுது.
சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கும் வியாபாரம் பண்றவங்களுக்கும் இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய வசந்த காலமா அமைய போகுது. இவ்வளவு நாளா கடையில மொய்க்குதே, வியாபாரமே நடக்கலையே, போட்ட முதல கூட எடுக்க முடியலையேன்னு ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு போட்டியா இருந்தவங்க உங்களை விட நல்லா சம்பாதிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு சுத்தமா தேவையில்லை. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு சின்ன உதவி இல்லைன்னா ஒரு அறிமுகம் உங்க வியாபாரத்தை எங்கேயோ கொண்டு போக போகுது. உங்க கடையோ இல்ல தொழிலோ மக்கள் தேடி வர்ற அளவுக்கு ரொம்ப பிரபலமாக போகுது. கூட்டு தொழில் செய்யறவங்களுக்குள்ள இதுவரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடு எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதல் ஏற்பட போகுது. உங்களுக்கு கீழே வேலை பாக்குறவங்களும் ரொம்ப விசுவாசமா நடந்துக்குவாங்க. வயசானவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே நிம்மதியான ஒண்ணா இருக்கும். பிள்ளைங்க உங்களை கவனிக்கலையே, உங்க பேச்ச மதிக்கலையேன்னு தனிமையில ரொம்பவே ஏங்கி போயிருப்பீங்க. ஆனா உங்க குடும்பத்துல நடக்க போற அந்த பெரிய மாற்றத்தால உங்க பிள்ளைங்க உங்க அருமையை முழுசா உணர்ந்து உங்களை தேடி வந்து அன்பா காத்துக்குவாங்க. ரொம்ப காலமா இழுபறியா இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாமே எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம உங்களுக்கு சாதகமா சுமூகமா முடிய போகுது. உங்க உடல் ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், மூட்டு வலி, இடுப்பு வலின்னு எதுவா இருந்தாலும் இப்ப முழுசா குணமாகி ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பா மாற போறீங்க. மருத்துவ ஆஸ்பத்திரி செலவுகள் எல்லாமே அடியோடு குறைய போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தினமும் காலையில எழுந்தவுடனே உங்க இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனசார கும்பிட்டுட்டு அன்னைக்கு நாளை தொடங்குங்க. உங்களை சுத்தி இவ்வளவு நாளா இருந்த அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே காணாம போய் உங்க முகத்துல ஒரு பெரிய தேஜஸ் உண்டாக போகுது. இது ஏதோ சாதாரணமா காத்துல சொல்ற வார்த்தை கிடையாது. 100% உங்க ஜாதகத்துல இப்போ அமைஞ்சிருக்கிற கிரக நிலைகளை வச்சு சொல்ற உண்மையான கணிப்பு. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காகவே ஒரு பெரிய பரிசை தயார் பண்ணி வச்சிருக்கு. அந்த பரிசை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போற புதுவன் தான் இந்த ஆர் அப்படிங்கிற நபர். அவரை வரவேற்க நீங்க முழு மனசோட தயாரா இருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டம் இல்ல, பார்க்காத அவமானம் இல்ல. ஆனா அதுக்கெல்லாம் இங்க இடை கிடைக்க போற இங்க பொன்னான நேரத்தை நீங்க ரொம்ப கவனமா கையாளணும். அவருக்காவது கடனை கொடுக்கும் போதோ இல்ல ஜாமீன் கையெழுத்து போடும் போதோ மட்டும் கொஞ்சம் உஷாரா இருங்க. ஏன்னா உங்க நல்ல மனசை பயன்படுத்தி மறுபடியும் உங்களை ஏமாத்த சிலர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுவரைக்கும் நடந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் ஒரு கெட்ட கனவுன்னு நினைச்சு அப்படியே மறந்துடுங்க. உங்க வாழ்க்கையோட புதிய அத்தியாயம் இந்த ஜூன் 25ஆம் தேதியிலிருந்து ரொம்ப பிரகாசமா ஆரம்பிக்க போறது. அதனால எப்பவுமே ஒரு புன்னகையோட இருங்க. உங்களுக்கான பொற்காலம் நெருங்கிடுச்சு. துலா ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்பவும் இரக்க குணம் கொண்டவங்க. மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா உங்க மனசு எப்பவுமே தாங்காது. யாரு வந்து உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம செஞ்சு கொடுத்துட்டு நீங்க நிறைய தடவை கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க செஞ்ச அந்த புண்ணியம் தான் இப்போ உங்களை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காக்க போகுது. இந்த ஜூன் 25ஆம் தேதிக்கு பிறகு உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் தானா குடிக்குள்ள போகுது. அந்த ஆர் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற நபர் உங்க வீட்டுக்குள்ள எடுத்து வைக்கிற முதல் அடி உங்க பரம்பரைக்கு ஒரு பெரிய விடிவெள்ளியா மாறப்போகுது. நீங்க இதுவரைக்கும் எத்தனையோ கோவில்களுக்கு படி ஏறி இருப்பீங்க, எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சிருப்பீங்க. நம்ம கஷ்டத்தை தீர்க்க சாமி கண்ணு தொடக்காதான்னு ஏக்கத்தோட கண்ண ராத்திரிகள் சாமி படத்து முன்னாடி நின்னு அழுதுருப்பீங்க. அந்த ஆழமான வேண்டுதல்களுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து பலன் கிடைக்க போற ஒரு அற்புதமான நேரம் இது. உங்க ஜாதகத்துல இத்தனை காலமா மறைஞ்சிருந்த யோகங்கள் எல்லாமே இப்போ முழு வெளிச்சத்துக்கு வரப்போகுது. முக்கியமா உங்க லாபஸ்தானம் ரொம்ப வலுவா அமைஞ்சிருக்கு. அதனால இனிமே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு புது முயற்சியும் எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா வெற்றி அடையும். யாருக்காவது உதவி செய்ய போய் உங்க பணத்தை கொடுத்துட்டு பல வருஷமா அது திரும்பி வராம ரொம்ப இழுத்தடிச்சிட்டு இருந்திருக்கலாம். அந்த பணம் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம இப்போ உங்களை தேடி உங்க கைக்கே வந்து சேரும். உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகி போன சொந்த பந்தங்கள் கூட அவங்களா தப்ப உணர்ந்து உங்ககிட்ட திரும்ப வந்து ஒட்டிக்கோங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்கள நீங்க திரும்ப பழி வாங்கணும்னு மட்டும் நினைச்சிடவே நினைக்காதீங்க.
துலாம் ராசிக்காரங்களுக்கு கர்ம வினைப்படி காலமே அவங்களுக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுக்கும். நீங்க எப்பவும் போல உங்க நேர்மையான பாதையில மட்டும் தைரியமா பயணம் பண்ணுங்க. உங்க குலதெய்வம் உங்க நிழல் மாதிரி கூடவே இருந்து எல்லா ஆபத்துகளில இருந்தும் உங்களை அரண் மாதிரி பாதுகாக்கும். இந்த அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை ரொம்ப சரியா பயன்படுத்தி உங்க எதிர்காலத்தை ரொம்ப பாதுகாப்பா நினைச்சுக்க பாருங்க. உங்க கைக்கு நிறைய பணம் வரப்போகுது அப்படிங்கறதால நீங்க ஆடம்பர செலவுகள்ல இறங்கிடக்கூடாது. சேமிப்பு விஷயத்துல ரொம்ப அதிக கவனம் செலுத்துங்க. வரக்கூடிய பணத்தை ரொம்ப பத்திரமா பாதுகாப்பான விஷயங்கள்ல முதலீடு செய்யுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கிற வாய்ப்பு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எப்பவோ ஒரு தடவை அதான் வரும். அதனால கிடைக்கிற இந்த பெரிய வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. யாரோ சொல்றதை கேட்டுட்டு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத புது தொழில்கள்ல பணத்தை போட்டுறாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல மட்டும் முழு கவனத்தையும் செலுத்துங்க. உங்க மனசுக்கு எது சரின்னு கடுதோ அதை மட்டும் செய்யறதுக்கான தைரியத்தை வளர்த்துக்கோங்க. உங்களுக்கான சிம்மாசனம் இப்போ ரொம்ப பிரம்மாண்டமா தயாராகிடுச்சு. அதுல போய் கம்பீரமா உட்கார வேண்டிய வேலை மட்டும்தான் இப்போ உங்களுக்கு பாக்கி இருக்கு. இது வரைக்கும் நீங்க குனிஞ்ச தலை இனிமே நிமிர போகுது. உங்க வார்த்தைக்கு இந்த உலகத்துல ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. துலாம் ராசிக்காரங்களோட காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில இந்த காலகட்டம் ஒரு பெரிய மாயாஜாலத்தையே நடத்த போகுதுன்னு தான் சொல்லணும். ரொம்ப வருஷமா ஒரு நல்ல துணையை தேடி அலைஞ்சு ஏமாந்து போனவங்களுக்கு இந்த என்கிற நபர் மூலமா ஒரு அருமையான வரன் அமைய போகுது. நீங்க மனசார விரும்பின ஒருத்தரோட உங்களோட கல்யாணம் எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா நடக்க போகுது. கல்யாணமான தம்பதிகளுக்குள்ள இதுவரைக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டை வந்திருக்கலாம். ஒருத்தர் புரிஞ்சுக்கான விவாகரத்து வரைக்கும் கூட சிலரோட வாழ்க்கை போயிருக்கலாம். ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு கசப்பான சம்பவமும் உங்க வாழ்க்கையில நடக்காது. நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை துணை உங்க மேல ரொம்ப பாசமா இருக்க போறாங்க. உங்க குடும்பத்துல ஒரு புது வரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதாவது குழந்தை பாக்கியம் வேண்டும்னு ரொம்ப நாளா கோவில் குளமா ஏறி இறங்கினவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு இனிமையான செய்தி நடப்போகுது. உங்க வம்சத்தை தொலைக்க வைக்க ஒரு அழகான குழந்தை உங்க வீட்டுல தழல போற காலம் வந்துடுச்சு. இது மட்டும் இல்லாம உங்க சொந்த பந்தங்களுக்குள்ள உங்களுக்கான இடம் ரொம்பவே உயரப்போகுது. இவ்வளவு நாள் உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காதவங்க வீட்டுல நடக்கிற எந்த ஒரு விசேஷத்துக்கும் உங்களை கூப்பிடாம ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் இனிமே உங்களை தேடி வரப்போறாங்க. எந்த ஒரு சுப காரியமா இருந்தாலும் துலாம் ராசிக்காரங்களை முன்னாடி நிக்க வச்சு நடத்தினா அது நல்லபடியா முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எல்லார் மனசுலயும் வரப்போகுது. ஆனா இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு கிடைக்கிற இந்த பெரிய மரியாதையும் பணவரவையும் பார்த்து உங்களை சுத்தி இருக்கிற சிலருக்கு ரொம்பவே வயிற்றெரிச்சல் வரலாம். அவங்க எப்படியாவது உங்க முன்னேற்றத்தை தடுக்கணும்னு பின்னாடி இருந்து சில சதி வேலைகளை செய்ய வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து அந்த மாதிரி எதிரிகளோட சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தவிடு பொடியாக்கிடும். நீங்க எப்பவும் போல உங்க மனசுல யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம உங்க வேலையை மட்டும் சரியா செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ரொம்ப அமைதியா இருங்க. தினமும் சாயங்காலம் வீட்டுல விளக்கேத்தி வச்சு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கிறத நீங்களே உணர்வீங்க. வெளியில எங்கேயாவது போகும்போது உங்க இஷ்ட தெய்வத்தை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு போங்க. நீங்க போற காரியம் 100% வெற்றியாதான் முடியும். இந்த ஜூன் 25க்கு மேல உங்க உடம்புலயும் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இவ்வளவு நாள் ஏதோ ஒரு சோர்வு உங்க உடம்புல இருந்துகிட்டே இருந்திருக்கும். என்ன வேலை செஞ்சாலும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாம இருந்திருக்கும். ஆனா இனிமே நீங்க ரொம்ப உற்சாகமா பறக்க போறீங்க. உங்க முகத்துல அப்படி ஒரு கலை வரப்போகுது. உங்களை பாக்குறவங்க எல்லாம் என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேக்குற அளவுக்கு உங்க தோற்றத்திலையும் உங்க பேச்சிலையும் ஒரு பெரிய தன்னம்பிக்கை வரப்போகுது. இந்த நல்ல நேரத்தை உங்க முழுமையான முயற்சிக்காக பயன்படுத்துங்க. வெற்றி உங்க கைக்கு எட்டும் தூரத்துல காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க நிறைய பேருக்கு பிரதிபலன் பழகாம நல்லது செஞ்சிருப்பீங்க. ஆனா அதுக்கெல்லாம் உங்களுக்கு கிடைச்சது என்னவோ வெறும் துரோகம்தான். ரொம்ப நம்பினவங்க உங்க முதுகுல குத்துனப்போ நீங்க பட்ட வேதனை யாருக்கும் தெரிஞ்சிருக்காது.
ஆனா இந்த ஜூன் 25ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற விந்தை என்ன தெரியுமா? யார் உங்களை ஏமாத்துனாங்களோ அவங்களே உங்க முன்னாடி வந்து கை கட்டி நிக்கிற அளவுக்கு காலம் தலைகீழா மாறப்போகுது. ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையோட அடுத்த பரிமாணத்துக்கு உங்களை கொண்டு போக போகுது. முக்கியமா உங்க நெஞ்சுக்குள்ள ஒரு பெரிய பாலம் அடைச்சிட்டு இருந்திருக்கும். அது எல்லாமே நீ அப்படியே காத்துல கரைய போகுது. சில பேருக்கு பல வருஷமா தீராத கடன் தொல்லை கழுத்தை நெரிச்சிருக்கும். நாளைக்கு காலையில எப்படி விடிய போகுது, இந்த கடன்காரங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்னு நினைச்சு பயந்து பல ராத்திரிகள் தூங்காம அழுதிருப்பீங்க. இனிமே அந்த கவலையே உங்களுக்கு கொஞ்சம் கூட வேண்டாம். ஏன்னா இந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது கொண்டு வர்ற அந்த ஒரு நல்ல செய்தி உங்க கடன் பிரச்சனை மொத்தத்தையும் ஒரேடியா தீர்த்து வைக்க போகுது. உங்க தொழில்ல அல்லது நீங்க பாக்குற வேலையில இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. நீங்க முன்னுக்கு வந்துடக்கூடாதுன்னு உங்க காலை வாரி விடுறதுக்கே ஒரு கூட்டம் சுத்தி திரிஞ்சிருக்கும். ஆனா இனிமே அவங்க நினைச்சா கூட உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இல்ல, வேற ஒரு நல்ல வேலைக்கு மாறணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அருமையான நேரம். இனி நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும். குறிப்பா இந்த காலகட்டத்துல நீங்க உங்க உள்ளுணர்வை நம்பி எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியா அமைய போகுது. உங்க உண்மையான அறிவும் உங்க திறமையும் இப்போ இந்த உலகத்துக்கு முழுமையா வெளிப்பட போறது. இத்தனை நாளா உங்களை குறை மதிப்பிட்டவங்க எல்லாம் உங்களை பார்த்து வாயடைச்சு போற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுக்கு கிடைக்கிற இந்த கன வரவையும் அதிர்ஷ்டத்தையும் பத்தி ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா கண் திருஷ்டி ரொம்ப பொல்லாதது, அது கல்லையே உடைச்சிடும். உங்க வளர்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாதவங்க சில பேர் உங்க நெருங்கிய சொந்தக்காரங்களாவோ இல்ல நண்பர்களாவோ கூட உங்க பக்கத்திலேயே இருப்பாங்க. அவங்க முன்னாடி உங்க சந்தோஷத்தை வெளிக்காட்டிக்காம ரொம்ப அமைதியா இருங்க. காரியம் முழுசா கைகூடி வர்ற வரைக்கும் உங்க திட்டங்களை உசுருக்குனாலும் வெளியே சொல்லாதீங்க, ரகசியமா வச்சுக்கோங்க. இந்த ஆர் அப்படிங்கிற எழுத்துல பேரு தொடங்குற நபர் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு வழிகாட்டி மாதிரி வந்து நிக்க போறார். அவர் சொல்ற ஒரு சின்ன ஆலோசனை இல்ல, அவர் செஞ்சு கொடுக்கிற ஒரு சின்ன உதவி உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய அளவுல ஒரு திருப்பு முனையா அமைய போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இப்ப ஒன்னே ஒண்ணுதான். இனி வரப்போற நல்ல காலத்தை ஏத்துக்க உங்க மனச முழுமையா தயார்படுத்துங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோமே, இனிமேலாவது நமக்கு நல்லது நடக்குமான்னு நீங்களே உங்களை சந்தேகப்படாதீங்க. தினமும் காலையில எந்திரிச்சதும் உங்க குலதெய்வத்தை மனசார ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வேண்டிட்டு உங்க வேலைகளை தொடங்குங்க. உங்களுக்கு நடக்க போற அந்த 3 மிகப்பெரிய சம்பவங்களும் உங்க தலைமுறையே நாத்தி அமைக்க போற ஒரு பெரிய ராஜயோகம். அந்த அளவுக்கு நவகிரகங்கள் இப்போ உங்க பக்கம் வந்து முழு பலப்பட வேலை செய்ய போகுது. அதனால இனிமே பழைய கவலைகளை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு முகத்துல ஒரு பெரிய சிரிப்போட வரப்போற அதிர்ஷ்டத்தை வரவேற்க தயாராகுங்க. உங்களுக்கான வசந்த காலம் உங்க வீட்டு வாசல்ல வந்து பாத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். ஏன் குறிப்பா இந்த ஜூன் 25ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மாற்றம் நடக்கணும்? ஏன் குறிப்பா ஆர் அப்படிங்கிற எழுத்துல பேர் உள்ளவங்க வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். ஏன்னா இப்ப உங்களுக்கு நடக்க போற அந்த புது பெயர்ச்சி 30 கோடி தேவர்களும் ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு ரொம்ப வலிமையா அமைய போகுது. குரு பகவான் உங்க ராசிய ரொம்ப கருணையோட பாக்குற நேரம் இது. இத்தனை நாளா இருட்டுக்குள்ள தவிச்ச உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டத்தான் இயற்கையே இப்படி ஒரு ஏற்பாட்டை செஞ்சிருக்கு. நீங்க நிறைய தடவை யோசிச்சிருப்பீங்க, நம்மளும் எவ்வளவோ உழைக்கிறோம், ஆனா ஒரு 100 ரூபாய்க்கு கூட மத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கேன்னு மனசு புழுங்கி இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க கூடவே வளர்ந்தவங்க எல்லாம் காரு பங்களான்னு செட்டில் ஆயிருப்பாங்க. அத பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் வந்திருக்கும். நாம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம்னு நினைச்சு பல நாள் சாப்பாடு கூட இறங்காம இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி ஒரு ஏக்கமே உங்களுக்கு வராது. ஏன்னா அந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த ரகசியமான வழிகாட்டுதல் உங்களை ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆக்க போறதுன்னு சொன்னா அதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. அந்த நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது உங்க பூஜை அறையில சில நல்ல அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க சாமி கும்பிடும் போது திடீர்னு விளக்கு ரொம்ப பிரகாசமா எரியலாம், இல்ல சாமி படத்துல இருந்து பூ கீழே விடலாம். இதெல்லாம்
உங்க கஷ்டம் தீர போறது அப்படிங்கறதுக்கான தெய்வத்தோட சைகைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சிலருக்கு திடீர்னு ஒரு கோவில் மணி அடிக்கிற சத்தம் கூட காதுல கேக்குற மாதிரி ஒரு உணர்வு வரும். இதெல்லாம் ரொம்ப அபூர்வமா நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த நேரத்துல உங்க பேச்சுல ஒரு பெரிய வசீகரம் வரப்போகுது. நீங்க என்ன பேசினாலும் அது மத்தவங்கள அப்படியே கட்டி போடுற அளவுக்கு ரொம்ப ஆழமா இருக்கும். இது வரைக்கும் உங்களை பேசவே விடாம அடக்கி வச்சவங்க முன்னாடி நீங்க சிங்கம் மாதிரி கர்ஜிக்க போற நேரம் இது. உங்க தொழில்ல நீங்க எடுக்க போற சில புது முடிவுகள் எல்லாரையும் ரொம்ப பிரமிக்க வைக்கும். எப்படி இவரால மட்டும் இப்படி சரியா படிக்க முடியுதுன்னு ஊரே உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகுது. உங்க உடம்புல இருக்க ஒவ்வொரு அணுவும் இப்போ ஒரு புது சக்தியை உள்வாங்கிக்கிட்டு இருக்கு. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு பெரிய சுறுசுறுப்பு உங்ககிட்ட இருக்கும். இவ்வளவு நாளா ஒரு சோம்பேறித்தனம் உங்களை கட்டி போட்ட மாதிரி இருந்திருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் ஒரு விருப்பம் இல்லாம கடமைக்குன்னு செஞ்சிருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க தொடர ஒவ்வொரு வேலையும் ரொம்ப நேர்த்தியா ரொம்ப அழகா முடிய போகுது. இந்த ஆறுங்கிற நபர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போறாருன்னு திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம், இது ஏதோ சாதாரணமா நடக்கிற விஷயம் கிடையாது. பல வருஷத்துக்கு ஒரு முறை கிரகங்கள் எல்லாம் ஒண்ணு சேரும் போது நடக்கிற ஒரு அபூர்வமான ராஜயோகம் இது. இந்த யோகத்தை நீங்க முழுசா அனுபவிக்கணும்னா உங்க மனசுல இருக்கிற அந்த பழைய கசப்பான நினைவுகளை எல்லாம் முதல்ல தூக்கி குப்பையில போடுங்க. அதுக்கு நல்லது நடக்காது, என் தலையெழுத்து அவ்வளவுதான் நீங்களே உங்களை முடக்கி வச்சுக்காதீங்க. அதிர்ஷ்டம் உங்க கதவை கட்டுற சத்தம் கேக்குது, போய் கதவை திறக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அது வரவேற்க ரெடியா இருங்க. மனசு பூரா நல்ல எண்ணங்களை மட்டும் விதைங்க. இதுக்கப்புறம் உங்க குடும்பத்துல நடக்க போற விஷயங்களை கேட்டா நீங்களே ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிடுவீங்க. குறிப்பா சொந்த பந்தங்களுக்குள்ள இத்தனை நாளா இருந்த மனக்கசப்புகள், பங்காளி சண்டைகள் எல்லாம் எப்படி மாயமா மறையுதுன்னு நீங்களே நேர்ல பார்க்கதான் போறீங்க. அந்த ஆரோக்கியங்கிற நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது அவர் கூடவே ஒரு பெரிய அமைதியும் நிம்மதியும் வரப்போகுது. சொத்து பத்து சம்பந்தமா ரொம்ப வருஷமா கோர்ட் கேஸ்ன்னு இழுத்தடிச்சிட்டு இருந்த எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது இப்போ உங்களுக்கு சாதகமா ரொம்ப சுமூகமா முடிவுக்கு வரப்போகுது. உங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இருந்த பூர்வீக சொத்து கூட இப்போ எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் இவ்வளவு நாளா உங்களை காடாப்படுத்திய கிரக தோஷங்கள் எல்லாம் விலகி இப்போ உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் ஆரம்பிச்சிருக்கு. அதனால நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ளேயே கட்டி வச்சிருந்த ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசையோ, இல்ல ஒரு புது வண்டி வாங்கணும் அப்படிங்கிற கனவோ எந்த ஒரு பணத்தடையும் இல்லாம ரொம்ப சுலபமா நிறைவேற போகுது. தொழில் செய்யற இடத்துல இல்லைன்னா நீங்க வேலை பாக்குற ஆபீஸ்ல உங்களை பத்தி அப்பா பேசினவங்க, உங்க முன்னேற்றத்தை தடுக்க நினைச்சவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து பயந்து நடுங்க போறாங்க. அந்த அளவுக்கு உங்க ஆளுமா ரொம்ப பெரிய அளவுல வளர போறது. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த புது அறிமுகம் அல்லது பெரிய வாய்ப்பு உங்களை சமூகத்துல ஒரு பெரிய அதிகாரத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. உங்களுக்கு கீழே 4 பேர் வேலை பார்க்குற அளவுக்கு நீங்க ஒரு முதலாளியா மாறுறதுக்கான யோகம் கூட ரொம்ப பிரகாசமா இருக்கு. துலாம் ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப நியாயமா நடக்கிறவங்க. அதனால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் இனிமே ரொம்ப சரியா அமையும். மத்தவங்க உங்க பேச்ச ரொம்ப மரியாதையோட கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏதோ ஒரு புது விஷயத்துல இறங்கினாலும் கொஞ்சமும் தயங்காதீங்க. உங்க உள்ளுணர்வு சொல்றதை மட்டும் கேட்டு தைரியமா அடி எடுத்து வைங்க. வெற்றி உங்க பக்கம் தான் நிக்கப்போகுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பணம் அருகு கொட்ட கொட்டுன்னு கொட்டக்கோது. நீங்க யாருக்காவது உதவி செய்ய போய் பணம் கொடுத்து அது ரொம்ப நாளா திரும்பி வராம உங்களை ரொம்பவே அழ வச்சிருக்கலாம். அந்த பணம் எல்லாம் இப்போ எந்த ஒரு சண்டையும் இல்லாம அவங்களே கொண்டு வந்து உங்க கையில கொடுக்க போறாங்க. பணக்கடன் வசூலாகிறது மட்டும் இல்லாம எதிர்பாராத சில வழிகள்ல இருந்தும் உங்களுக்கு பெரிய அளவுல பண வரவு வரப்போகுது. ஆனா இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்க கைக்கு நிறைய பணம் வருதுன்னு சொல்லி தேவையில்லாத ஆடம்பர செலவுகள்ல இறங்கிடவே கூடாது. உங்களை சுத்தி இருக்கிற சில மாயையான மனிதர்கள் உங்களை தப்பான வழியில முதலீடு செய்ய தூண்டுவாங்க. அவங்க வலையில விழுந்துடாதீங்க. வரக்கூடிய பணத்தை ரொம்ப பத்திரமா பாதுகாப்பான விஷயங்கள்ல முதலீடு செய்யுங்க. இல்லைன்னா இந்த பணமும் இந்த நல்ல நேரமும் உங்க எதிர்கால சந்ததியினரை ரொம்ப பாதுகாப்பா மாத்தி அமைக்க பெற ஒரு பெரிய பொக்கிஷம். உங்க குலதெய்வத்தோட அருள் இப்போ உங்களுக்கு முழுசா கிடைச்சிருக்கு. அதனால எதை பத்தியும் கவலைப்படாம வரப்போற அதிர்ஷ்டங்களை வரவேற்க உங்க மனசை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கோங்க.
இன்னொரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சேனல்ல எப்பவுமே வெறும் வார்த்தைக்காகவோ உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காகவோ எதையும் நாங்க சொல்றதில்லை. கிரக நிலைகள் என்ன உண்மையை காட்டுதோ அதை அப்படியே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் நம்ம நோக்கம். அந்த வகையில இந்த ஜூன் 25ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற மாற்றங்கள் உங்க கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. குறிப்பா உங்களுக்கு தெரியாம உங்க முதுகுக்கு பின்னாடி பல சதி வேலைகள் நடந்துகிட்டு இருந்திருக்கும். நீங்க நல்லா வாழ்றத பார்க்க பொறுக்காத சில பேர் உங்களுக்கு செய்வினை கோளாறு மாதிரி ஏதோ சில கெட்ட விஷயங்களை செஞ்சிருக்கலாம். அதனாலதான் இவ்வளவு நாளா நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் அதுல ஒரு பெரிய தடை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது அவர் வெறும் மனுஷனா வரல, ஒரு பெரிய தெய்வீக சக்தியோட தான் வரப்போறாரு. அவர் உள்ளே நுழையும் போதே உங்க வீட்டுல இருந்த அந்த கெட்ட சக்திகள், கண் திருஷ்டி எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சு சதற போகுது. இதுக்கப்புறம் உங்க வீட்டை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் உருவான மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். உங்க உடல் ஆரோக்கியத்துல இது ஒரு பெரிய அதிசயத்தையே நிகழ்த்த போறது. பல வருஷமா ஏதோ ஒரு உடம்பு வலி உங்களை பாடப்படுத்தி இருக்கும். தூக்கம் வராம பல ராத்திரிகள் மாத்திரை மருந்துன்னு பணத்தை பொட்டி எழுதிருக்கீங்க. நரம்பு சம்பந்தமான பிரச்சனையோ இல்ல தீராந்த தலைவலியோ உங்களை நிம்மதியா ஒரு வேலை கூட செய்ய விடாம தடுத்திருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடும் உங்களுக்கு வரவே வராது. அந்த நபர் கொண்டு வர்ற நல்ல செய்தி உங்க மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் குறைக்கும் போது அப்படியே உங்க உடம்புல ஒரு புது தெம்பு வந்துடும். நீங்க பாக்குறதுக்கு ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி ரொம்ப இளமையா மாற போறீங்க. உங்க முகம் எப்பவுமே ஒரு பெரிய பேஜஸோட ஜொலிக்க போகுது. இனிமே ஆஸ்பத்திரிக்கு போற செலவு முழுசா குறைஞ்சு அந்த பணம் எல்லாம் உங்க கையில பத்திரமா சேர போகுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்குள்ள திடீர்னு இவ்வளவு பெரிய மாற்றம் வந்துச்சுன்னு ரொம்ப ஆச்சரியமா உங்களை பார்க்க போறாங்க. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் ஒண்ணு இருக்கு. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க வீட்டுக்கு வர்ற அன்னைக்கு உங்க வாசல்ல கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளிச்சு ஒரு சின்ன கோலம் போடுங்க. அது உங்க வீட்டுக்குள்ள வர்ற அதிர்ஷ்டத்தை வரவேற்கிற ஒரு சடங்கு மாதிரி. அவர் வந்ததும் அவருக்கு குடிக்க ஒரு டம்ளர் தண்ணியோ இல்ல ஏதாவது ஒரு இனிப்பு கொடுங்க. அந்த ஒரு சின்ன உபசரிப்பு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். இவ்வளவு காலமா நீங்க சிந்தின கண்ணீருக்கெல்லாம் இக்கடையில கிடைக்க போகுது. நீங்க இழந்த சொத்துக்கான நிம்மதி எல்லாத்தையும் விட பல மடங்கு அதிகமா இந்த பிரபஞ்சங்களுக்கு திருப்பி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. அதனால உங்க மனசுல இருக்க சின்ன சின்ன சந்தேகங்களை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு இந்த நல்ல நேரத்தை முழுமையா நம்புங்க. உங்க நம்பிக்கையில தான் உங்க வாழ்க்கையோட வெற்றியே அடங்கி இருக்கு. உங்களை சுத்தி இருக்கிற உலகமே உங்களுக்காக மாறப்போற இந்த அற்புதமான தருணத்தை ரொம்ப சந்தோஷமா அனுபவிக்க தயாராகுங்க. நீங்க ரொம்ப நாளா உங்க குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கோ போகணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும். காசு இருந்தா நேரம் இருக்காது, நேரம் இருந்தா கையில காசு இருக்காது, அப்படி இல்லைன்னா வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லாம போய் அந்த பயணம் தள்ளி போயிருக்கும். ஆனா இந்த ஜூன் 25ஆம் தேதிக்கு மேல அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர போற அந்த வெளிச்சம் உங்க குடும்பத்தோட நீங்க ரொம்ப சந்தோஷமா ஒரு ஆன்மீக பயணம் போறதுக்கான வழியை திறந்து விட போகுது. இந்த பயணம் சும்மா சாதாரணமா போயிட்டு வர பயணம் கிடையாது. உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு உங்களை தயார்படுத்துற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போற பயணம். அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்க போற ஒரு தரிசனமோ இல்ல அங்க சந்திக்க போற ஒரு பெரிய மனிதரோ உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவை உண்டாக்க போறாங்க. ராசிக்காரங்க பொதுவா ரொம்ப ரகசியங்களை மனசுக்குள்ளேயே ரசிக்கிட்டு புழுங்கவங்க. வெளியில சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள 1000 கலலைகளை சுமந்துகிட்டு இருப்பாங்க. உங்களோட அந்த அழுகையை துடைக்கிறதுக்கு யாருமே இல்லையேன்னு நீங்க ஏங்கி போயிருப்பீங்க. இனிமே இந்த மாதிரி நீங்க தனியா நின்னு அழ வேண்டிய அவசியமே இருக்காது. உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்க கஷ்ட நஷ்டங்கள்ல ஒரு பெரிய பூனா வந்து நிக்க போறாரு. அது உங்க கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இல்ல உங்க பெத்த பிள்ளைகளா கூட இருக்கலாம். இவ்வளவு நாள் உங்க அருமையை உணராதவங்க இனிமே உங்களை கலையில வச்சு கொண்டாட போறாங்க. எந்த ஒரு சின்ன முடிவா இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம அவங்க எந்த காரியத்திலையும் இறங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்க குடும்பத்துல நீங்க ஒரு பெரிய முடிசூட ராஜாவா மாற போறீங்க.
இன்னொரு பக்கம் நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டியது உங்க பொழுவையோ இல்ல வேலையோ பத்தி தான். உங்களோட பொறுமையை சிலர் ரொம்பவே சோதிச்சிருப்பாங்க. நீங்க செஞ்ச வேலைக்கு வேற யாரோ ஒருத்தர் பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வோ இல்ல சம்பள உயர்வோ உங்களுக்கு கிடைக்காம கட்டி பறிக்கப்பட்டிருக்கும். அதையெல்லாம் நினைச்சு நீங்க எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா தராசு சின்னம் கொண்ட உங்களை அந்த தர்ம தேவதை கைவிடவே மாட்டாள். உங்களுக்கான நியாயம் கிடைக்க போற நேரம் இது. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்களுக்காக ஒரு பெரிய பரிந்துரையை செய்ய போறார். அவர் சொல்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உயர் பதவியை உங்க மடியில கொண்டு வந்து சேர்க்க போகுது. நீங்க இத்தனை வருஷமா பட்ட கஷ்டத்துக்கும் அவமானத்துக்கும் மொத்தமா சேர்த்து ஒரு பெரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க புகழ் நாலா பக்கமும் பரவ போகுது. இதையெல்லாம் அனுபவிக்க நீங்க தயாரா இருங்க. உங்க நல்ல மனசுக்கு இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல நடக்க போகுது. உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு பெரிய பெருமை தூங்கிக்கிட்டு இருக்கும். அது பாட்டா இருக்கலாம், எழுத்தா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு கலையா கூட இருக்கலாம். ஆனா அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு சரியான வாய்ப்போ இல்ல ஒரு மேடையோ உங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்காது. யாருக்காவது அதை செஞ்சு காமிச்சா கூட அவங்க அதை ரொம்ப அலட்சியமா காத்துட்டு போயிருப்பாங்க. அதனால நீங்களே உங்க திறமைய முடக்கி வச்சுக்கிட்டு நம்ம பொழப்பு அவ்வளவுதான்னு ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு சின்ன ஊக்கம் உங்க வாழ்க்கையே புரட்டி போட போகுது. அவர் உங்களை சும்மா பாராட்ட மட்டும் போறதுல உங்க திறமைய உலகத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு பெரிய வாசலை திறந்து விட போறார். இது மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய பேரும் புகழும் கிடைக்க போகுது. 4 பேர் உங்களை ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு உங்க சமூக அந்தஸ்து உச்சத்துல போய் உட்கார போகுது. இவ்வளவு நாள் நீங்க யாரையெல்லாம் நம்பி உங்க ரகசியங்களை பகிர்ந்துகிட்டீங்களோ அவங்க உங்க முதுகுல குத்தின கதையை நினைச்சு நீங்க ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. நண்பர்கள் நினைச்சு நீங்க பழகின பல பேரு உங்ககிட்ட இருந்து காரியத்தை சாதிச்சுக்கிட்டு உங்களை கழட்டி விட்டுருப்பாங்க. இந்த ஜூன் 25க்கு அப்புறம் அப்படிப்பட்ட போலி மனிதர்களை எல்லாம் உங்க குலதெய்வம் உங்க பக்கத்துல கூட நெருங்கலிடாம விரட்டி அடிக்க போகுது. உங்களுக்கு உண்மையாவே யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறத ரொம்ப தெள்ள தெளிவா நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. உங்க வட்டத்துல இனிமே தகுதியான உங்களுக்கு உண்மையான மரியாதை கொடுக்கற ஆட்கள் மட்டும்தான் இருக்க போவாங்க. நீங்க எதை பேசினாலும் அதை காது கொடுத்து கேட்க ஒரு பெரிய கூட்டமே உங்க பின்னாடி நடப்போகுது. அந்த அளவுக்கு உங்க பேச்சுல ஒரு பெரிய காந்த சக்தி உண்டார போகுது. சிலருக்கு இன்னொரு ஒரு பெரிய யோகம் காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள் ரொம்ப காலமா காணாம போயிருக்கலாம், இல்ல உங்களை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிருக்கலாம். அது பணமா இருக்கலாம், நகையா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவா கூட இருக்கலாம். அந்த தொலைஞ்சு போன பொக்கிஷம் மறுபடியும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தானா உங்களை தேடி வரப்போகுது. அந்த நிமிஷம் உங்க கண்ணுல இருந்து வர்றது ஆனந்த கண்ணீரா தான் இருக்கும். இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு கடவுள் உங்களுக்கு கொடுக்க போற மிகப்பெரிய பரிசு இது. இது உங்க மனசை மட்டும் எப்பவுமே தளர விடக்கூடாது. என்ன நடந்தாலும் அதை தைரியமா எதிர்கொள்ற அந்த துலாம் ராசிக்கே உரிய கம்பீரத்தை மட்டும் நீங்க விட்டுடவே கூடாது. உங்க வாழ்க்கையில வீச போற இந்த புது காத்து உங்க மொத்த கடலையும் அடிச்சுக்கிட்டு போகப்ப போகுது. துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கியமான ரகசியத்தை நான் இப்போ சொல்ல போறேன். நீங்க ரொம்ப காலமா ஒரு சொந்த வீடு வாங்கணும், இல்ல ஒரு சின்ன நிலமாவது வாங்கணும்னு சேர்த்து வச்ச காசு மொத்தமா போயிருக்கும். இல்லைன்னா வாங்கின இடத்துல ஏதாவது வில்லங்க வந்து சிக்கிக்கிட்டு பெரிய மன முளைச்சல்ல இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஆர் அப்படிங்கிற நபரு உங்க வீட்டுல நுழைகிற அந்த நேரம் உங்களுக்கான வாஸ்து தோஷம் எல்லாமே முழுசா நீங்கிடும். உங்க கைக்கு எங்க இருந்து ஒரு பெரிய தொகை வந்து சேரப்போகுது. அது அரசாங்கத்தில இருந்து கிடைக்க வேண்டிய தொகையா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு சேர வேண்டிய மூதாதையர் சொத்தா இருக்கலாம். அதை வச்சு நீங்க நினைச்சதை விட ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வீட்டை கட்ட போறீங்க. அத புது வீட்டுக்கு உங்களை ஏளனமா பேசினவங்க எல்லாரும் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்க்க போறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க புது வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கான யோகமும் இந்த நேரத்துல முழுமையா கூடி வருது. ஆனா ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சந்தோஷமான விஷயங்களை உடனே யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. குறிப்பா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டையோ இல்ல தூரத்து சொந்தக்காரங்க கிட்டையோ எந்த நல்ல காரியத்தையும் முன்கூட்டியே சொல்ல வேண்டாம். ஏன்னா
உங்க வளர்ச்சி சில பேருக்கு பெரிய கண்ணூர்த்தலா இருக்கும். ஒரு நல்ல மனசுக்கு யாரு கெட்டது நினைப்பாங்கன்னு நீங்க எப்பவுமே ரொம்ப நெல்லந்தியா இருப்பீங்க. ஆனா அந்த 6 நபர் உங்களுக்கு சில விஷயங்களை ரொம்ப சூட்சமா சொல்லி தருவார். யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு ஒரு பெரிய பாடத்தை நீங்க கத்துக்க போறீங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நீதிமன்ற வழக்குகள்ல மாட்டிக்கிட்டு பல வருஷமா அலைஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு உண்மையான பொற்காலம். உங்களை பொய் வழக்கில் மாட்டி விட்டவங்களோ இல்ல நியாயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை தடுத்து நிறுத்தினவங்களோ இப்போ தானா வந்து உங்க முன்னாடி குற்றவாளியா நிக்க போறாங்க. அந்த அளவுக்கு தெய்வத்தோட தீர்ப்பு உங்களுக்கு ரொம்ப சாதகமா வரப்போகுது. இவ்வளவு நாள் தலைகுனிஞ்சு நின்ன நீங்க இனிமே நெஞ்சை நிமிர்த்தி ரொம்ப கெத்தா நடக்க போறீங்க சமுதாயத்துல. உங்க பேர்ல இருந்த களங்கம் எல்லாமே ஒரே அடியா குடை தெரியப்பட போகுது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போற இந்த வெற்றிய நீங்க ரொம்ப அமைதியா எந்த ஒரு கர்வமும் இல்லாம ஏத்துக்கணும். அப்போதான் இந்த அதிர்ஷ்டம் உங்க வம்சத்துக்கே பல தலைமுறைக்கு நிரந்தரமா நிலைச்சு நிக்கும். அதை எப்பவும் மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த அடியை ரொம்ப கவனமா எடுத்து வைங்க. கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்யறேன். இந்த ஜூன் 25ஆம் தேதிக்கு மேல உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த மாபெரும் அற்புதங்களை நீங்க முழு மனசோட வரவேற்க தயாரா இருங்க. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கும் போது நீங்க இத்தனை வருஷமா அனுபவிச்ச கஷ்டம் வலி அவமானம் எல்லாமே அப்படியே காத்துல பறந்து போக போகுது. ராசிக்காரங்க எப்பவுமே தர்மத்தின் பக்கம் நிக்கிறவங்க. அதனால அந்த தர்ம தேவதையே நேர்ல வந்து உங்களுக்கான பரிசு கொடுக்க போற நேரம் இது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எப்பவுமே உங்க குலதெய்வத்தை கெட்டியா புடிச்சுக்கோங்க. யார் உங்களை ஏமாத்தினாங்களோ யார் உங்களை பார்த்து சிரிச்சாங்களோ அவங்க எல்லாரும் முன்னாடியும் நீங்க ரொம்ப கம்பீரமா தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. இது வரைக்கும் நீங்க கேட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே 100க்கு 100% உங்க வாழ்க்கையில நிச்சயம் நடக்கத்தான் போகுது. இதை இந்த உலகத்துல யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. உங்க முகத்துல இனிமே எப்பவுமே ஒரு சந்தோஷமான சிரிப்பு நிரந்தரமா இருக்க போகுது. உங்க எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா ரொம்ப செழிப்பா மாறப்போகுது. உங்க குடும்பத்தோட நீங்க நோய் நொடி இல்லாத ரொம்ப நிம்மதியா வாழணும்னு நான் மனசார இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே மன நிறைவு கொடுத்திருக்குன்னு நம்புறேன். இந்த நல்ல செய்தியை உங்களை மாதிரி கஷ்டப்படுற உங்க சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் கட்டாயமா பகிருங்க. உங்களோட மேலான கருத்துக்களை மறக்காம கீழே பதிவிடுங்கள். மேலும் இது போல உங்க வாழ்க்கைக்கு தேவையான நிறைய நல்ல தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். உங்களுக்கான வசந்த காலம் ஆரம்பிச்சிடுச்சு. வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.